பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ ஜனமே, மகிமையின் தேவன் உலகத்தின் முடிவு பர்யந்தம் நம்மை நித்தியதையை நோக்கி பரலோக நித்திய கானானுக்குள் நேராக வழி நடத்துவாராக. பிரைஸ் காட். எழுப்புதல் ஏன் தாமதமாகிறது என்று சில வார்த்தைகளை இந்த நேரத்தில் தியானிப்போம். எழுப்புதல் என்ற வார்த்தையிலே எழும்பு பிரகாசி என்ற எசாயா 60:1 சொல்லியிருக்கிறது. எழுப்புதல் என்பது எசாயா 62:7 சொல்லப்பட்டது போல, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரை அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி எழுப்புதல் என்ற வார்த்தை பிரியமானவர்களே பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை என்று ஒரு சிலர் சொல்லியிருக்கிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் யாத்திராகம புஸ்தகம் 36:2 பெசலோனையும் அகோலியாவையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தாங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லோரையும் மோசே வரவழைத்தான் என்று பழைய ஏற்பாட்டு நூலாகிய பஞ்சாகமத்தில் 2ஆம் நூலில் எழுதி வைத்துள்ளார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எழுப்புதல் என்பதற்கு இன்னொரு வார்த்தை உயிர் மீட்சி. பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதக்காரன் தாவீது 9 முறைக்கு மேற்பட்ட பகுதிகளில் உயிர் மீட்சி என்று எழுதியுள்ளார். உதாரணமாக சங்கீதம் 119:25 என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார்? நான் பூமியின் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டேன், அந்த மண்ணான சுபாவம் என்னில் ஒட்டி இருக்கிறது. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, அதிலிருந்து அந்த மண்ணுக்கு போகிற செத்த கிரியை மறைவித்து போன இடத்திலிருந்து என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று கூறுகிறார். இன்னும் சங்கீதம் 119:37 வசனம், 40, 88, 93, 107, 149, 154, 159 இன்னும் அநேக தேவ வார்த்தைகளிலே தாவீது ராஜா எழுதியிருக்கிறார். மூன்றாவதாக எழுப்புதல் என்பது மரித்த அவஸ்தை, உலர்ந்து போன வாழ்க்கை, செத்து போன நிலையிலிருந்து, அதாவது இயேசுவை விட்டு பின்மாறி விழுந்து போன அவஸ்தையிலிருந்து உயிர்ப்பித்து எழும்புவது. பின்மாற்றத்தில் இருக்கிற விசுவாசி மீண்டும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பது எழுப்புதல். உலர்ந்த எலும்புகள் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்பட்டது போல் சிதறுண்டு போன வாழ்வாதாரமற்ற உயிர்ப்பிக்க முடியுமோ என்று நினைத்த நிலையிலிருந்து மீண்டும் ஒரு சேனை போல எழும்பினது போல் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆரோனின் பட்டுப்போன கோல் துளிர்த்தது போல் நமது சுக வாழ்வு துளிர்க்க எழுப்புதல் தேவை. பின்மாறி போனவர்கள், பின்னிட்டு விழுந்து போனவர்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க எழுப்புதல் தேவை. பிரியமானவர்களே, எழுப்புதல் தாமதமானால் வருகை தாமதமாகும். வருகை தாமதமானால் மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளுதல் தாமதமாகும். ஆனால் சாத்தான் எழுப்புதலை தாமதப்படுத்துகிறான். எப்படி சாத்தானால் எழுப்புதலை தாமதப்படுத்த முடியும்? ஜனத்தை பாவம் செய்ய தூண்டும் போது தேவகோபம் தேசத்தில் ஏற்படும். சொதோம் குமாராவை போல தேசம் அழியும். ஆதலால் எழுப்புதலை தாமதப்படுத்தலாம் என சாத்தான் நினைக்கிறான். அவன் நினைவுகள் அல்ல தேவ நினைவுகள். வாக்கு பண்ணப்பட்ட எழுப்புதல் வரும்போது சாத்தானுக்கு பூமியிலே இடம் இராது என்பது அவனுக்கு தெரியும். அவனுக்கு கொஞ்ச காலம் என்று எவனை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி தெரிகிறான். அவன் அந்தகார சங்கிலியால் கட்டப்பட்டு அக்கினியில் தள்ளப்படும் நாள் விரைவில் என்பது அவனுக்கு தெரியும். எனவே எழுப்புதலுக்காக ஜெபிப்போம். தெய்வ ஜனமே, முன்மாறிக்கு பின்மாறியை கேட்போம். ஆதி அப்போஸ்தலர் கால அற்புத அடையாளங்கள் சபைகள் நடைபெற ஜெபிப்போம். லூக்கா 12:49 படி
அல்லேலூயா. இதோ பூமியில் அக்கினியை போட வேண்டும், அது பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னபடி அந்த அக்கினி பற்றி எறிய விரும்பும்படியாக ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட்.